அப்பேற்பட்ட இந்த திருப்பூரில் நான் வேலை செஞ்சு இன்றைக்கி நாங்கள் வந்து நான் போய் சென்னையில் போய் பல வேலைகள் கஷ்டப்பட்டு பல வேலைகள் பார்த்து அப்படி இப்படி வந்து ஒரு கதையை நான் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு 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 ப்ரீ ரிலீஸ் நடக்குது பாருங்கள். எனக்கு இதை விட வேறு எதுவுமே நான் நினைக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு எங்கள் படத்தில் ஒரே ஒரு டைலாக் இருக்குது. அதுக்கு நான் அன்பு தம்பி பிரசாந்த் பாண்டவருக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதில் ஒரு நிறைய டைலாக்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப பிடித்தமான டைலாக் நிறைய இருக்குது. அதில் எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடித்த டைலாக்கு, சாமிக்கு அடுத்து பொண்டாட்டி இல்லடா, பொண்டாட்டி தாண்டா சாமி. அந்த சாமிகளுக்கு இன்னைக்கு அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இப்போ வரைக்கும் தான் குடும்பத்தை நினைக்காம போராடிக்கிட்டு இருக்கிற நம்ம இராணுவ வீரர்கள், நம்ம சாமிகளுக்கு எல்லாரும் எழுந்து நின்று ஒரே ஒரு கைதட்டி அவங்க மரியாதை செஞ்சு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். அதாவது எனக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆகுது. நான் அழுதுன்னு இருக்கேன். கடவுளே தாயே, ஏன்னா 93 நினைக்கிறேன், 93 நாங்கள் திருப்பூருக்கு நான் வேலைக்கு வந்து 8வது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் நல்லா இருக்கணும், அந்த மக்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றக்காக அப்படியே எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் நேராக திருப்பூருக்கு வந்துட்டேன். நானும் என் ஃப்ரெண்டு 2-3 செந்தமிழ், முத்தையா, திவாகர் ஒரு 4-5 பேர் வந்தோம். தமிழ்நாடு தேட்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த பல்லட ரோடுன்னு நினைக்கிறேன், பல்லட ரோட்டில் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சிறிவும் கியூரிங்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் நான் வேலை செஞ்சேன். அப்போ ஒரு நாளைக்கு 20 ரூபா சம்பளம் எங்களுக்கு. 20 ரூபா 7 நாளுக்கு 140 ரூபா வரும். அதில் ஒரு 70 ரூபா செலவு பண்ணிவிட்டு ஒரு 70 ரூபா ஊருக்கு அனுப்புவேன். சில நேரங்களில் கொஞ்சம் கையை ஃப்ரீயாக விட்டுருவேன், நல்லா சாப்பிட்டு போடுவேன். அந்த பக்கத்தில் ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது, அது சத்யா பேக்கரின்னு நினைக்கிறேன், ஒன்று இருக்குங்க. ஆமாம், சத்யா பேக்கரி. வேலை செய்கிற காசை பூரா பிடிங்கி போடுவாங்க. அங்கே ஒரு தேங்காய் பானை கொடுப்பாங்க, பிச்சுருவாங்க, பிச்சுட்டாங்க. இந்த தேங்காய் பானை முக்கோட சைஸில் இருக்கும், 1.25 ரூபா. அப்படியே காசை உள்ளே அப்படியே உள்ளே எண்ணிக்கிட்டே வருவேன். ஒரு தேங்காய் பானை சாப்பிட்டோம்னா ஓகே, ஒரு டீ 1.25 இது 2 கிட்ட வருவேன். வந்தோடனே சரி வேண்டாம் எதுக்கு அப்படின்னு ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு அந்த படியில் இறங்க முடியாது. கூட வந்த முத்தி அடுத்து அமைக்கிட்டு இருப்பான் வாயில். அவன் தின்னுக்கிட்டு இருப்பான். டே நீ சாப்பிட்டாடா? இல்லைடா, எப்படி இப்போ சாப்பிடுவோம், அப்புறம் 3 மணிக்கு சாப்பிடுவோம், அப்புறம் நைட்டு வருவோம், ஒரு 3-4 ரூபா போயிடும்டா, வேணாம்டா, அப்புறம் வீட்டுக்கு அனுப்ப இடிக்குவோம், வேணாம்டுவேன். சரி வாடான்னு போயிடுவேன். போக அந்த ஸ்மெல்லு விடாதுங்க. இவன் என்ன பண்ணுவேன், இவன் அங்கேயே திண்டு தொலைச்சிட்டா பரவாயில்ல, அதை திண்டுக்கிட்டே என் கூட வருவேன் கம்பெனி வரைக்கும். இப்போ எனக்கு நான் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருவேன். எனக்கு அந்த ஸ்மெல் இழுக்கு, நீ வாங்கடாட்டு பிறகுன்னு பின்னாடி போவேன். கம்பெனிக்கிட்ட கால் வைக்கிற போகிறப்ப கடைசியாக குடிச்சிட்டு ஏப்ப விடுவேன். அப்படியே திரும்புவேன். நீ அந்த வந்துடுண்டா திடுன்னு ஓடியாந்து அந்த டேபிளில் உட்காந்து 2 தேங்காய் பண்ணை வாங்கி போடுறா, பார்த்துக்கலாம்டா. 2 தேங்காய் பண்ணை வாங்கி ஒரு ஃபுல் கட்டிட்டு தான் திருப்பி நான் உள்ளே போவேன். அந்த தேங்காய் பண்ணை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். வேலைகள் இருந்தால் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. எல்லாருமே கஷ்டப்படாமல் யாரும் வந்ததே இல்லை. அந்த சிறுவம்கிங்களை அவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். அந்த முதலாளிகள் பேர் வந்து கோவிந்த் அண்ணன் ஒருத்தர் இருந்தாங்க, செல்வண்ணன், பாலு அண்ணன்.
மொத்தம் 3 பேர் தான் அந்த முதலாளி. நல்ல மனிதர்கள், நல்லா பார்த்துக்கிடுவாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க, எனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு கஷ்டப்படுற காலகட்டத்தில் என் லைஃப்பு ஃபஸ்ட்டு நான் வேலையை ஆரம்பித்தது திருப்பூர் தான். இன்றைக்கி என் வாழ்க்கையை நான் ஆரம்பித்தது படிக்காட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது, இப்படி தாண்ட வாழ்க்கை இருக்கும் அப்படி கற்றுக் கொடுத்தது திருப்பூர். இந்த மண்ணு தான் எனக்கு ஒரு போதிய மரமாக நான் நினைக்கிறேன். திருப்பூரில் வந்தால் ஒரு ஊரில் அப்படி தான். பாம்பே போனால் ஹிந்தி கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க, பெங்காலி போனால் அது ஒன்று கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க, கர்நாடகா போனால் அது கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க, கன்னட பாஷை, கேரளா போனால் ஒரு பாஷை கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் போனால் கற்றுக்கலாம். ஆனால் ஒரே ஸ்டேட்டில் எல்லா பாஷையும் கற்றுக்கிறதுன்னா திருப்பூர் மட்டும்தான். 10 நாள் இருந்தாங்கன்னா போதும், கொத்தனார்லேருந்து கோடிஸ் வரைக்கும் எல்லா லாங்குவேஜ் பேசுவேன். நான் எவ்வளோ பெரிய கோடிஸ் வரை நீ கொத்தனார் இருந்துட்டு போ எல்லா லாங்குவேஜ் நான் பேசுவேன். எல்லா லாங்குவேஜ் பேசுவாங்க. சொல்லுவாங்க, திருப்பூரில் ஒருத்தன் போய் வாழ முடியாதவன் இந்த உலகத்தில் எங்கேயும் வாழ முடியாது. தொழிலாளியாக மட்டும் உயர்ந்த ஊர் அப்படின்னு திருப்பூர் மட்டும் சொல்லலாம். தன்னைத்தானே செதுக்கிட்ட எல்லாரும் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை கொடுத்து, அதுக்கப்புறம் அவன் வேலை கொடுத்து, அவர் மேலே ஒரு ஸ்டேஜ் அவர் ஓனராகி இப்படி ஒரு லேபர் இன்னைக்கு முதலாளி ஆகி இன்னைக்கு திருப்பூரில், ஏன் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஏற்றுமதி போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாவட்டம்னா கண்டிப்பாக திருப்பூர் மாவட்டம் தவிர்க்கவே முடியாது. உலகத்தில் எந்த நாட்டில் இருக்க கூட நம்ம தனியாக போடுறோம். இங்கே நம்ம பங்காளி கோபால் தச்ச பணியனாக தான் இருக்கும், நம்ம மாப்பிள்ளை சந்திரசேகர் தச்ச பணியனாக இருக்கும். அப்பேற்பட்ட இந்த திருப்பூரில் நான் வேலை செஞ்சு இன்றைக்கி நாங்கள் வந்து நான் போய் சென்னையில் போய் பல வேலைகள் கஷ்டப்பட்டு பல வேலைகள் பார்த்து அப்படி வந்து ஒரு கதை நாயகனை வந்து இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு ப்ரீ ரிலீஸ் நடக்குது பாருங்கள். எனக்கு இதை விட வேறு எதுவுமே நான் நினைக்கிறேன். இதுதான் நான் பட்ட கஷ்டத்துக்கு என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டா இதை விட எனக்கு மரியாதை எங்கேயுமே கிடைக்காதுங்க. அந்த ஊருக்குள்ள ஃபஸ்ட்டு திருப்பூர் சுப்பிரமணிய அந்த தியேட்டருக்குள்ள நுழைஞ்சதுன்னு எனக்கு அப்படியே பார்க்குறேன். இந்த இடம் தானே நடந்திருக்கும், நடக்காத இடம் இல்லை. இன்னைக்கு வந்து அங்கேருந்து இல்லை அங்கேருந்து என்னை நடந்து வந்து நாங்கள் வர்றப்ப சிவப்பு கம்பளை வச்சு என்னை கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அத்தனை பேர் நானாக வரல, என்னை எல்லாரும் என்னை கைதட்டி விசிலடிச்சு என்னை எல்லாரும் கூட்டியாந்து மேலே விட்டு போன மாதிரி இருக்குது. நீ நில்றா, உனக்கான மேடைடா, நீ நிற்காம யாருடா நிற்கிறது, நீ நில்றா, நாங்கள் இருக்கோம்டான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மண்ணும் இந்த மக்களும் என் வாழ்க்கையில் எனக்கு எத்தனை ஊரில் எத்தனை மக்கள் எனக்கு எவ்வளோ எனக்கு உதவியாக இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த மண்ணும் இந்த மக்களும் என் பிள்ளைகள் என் சந்ததி வர வரைக்கும் இந்த தொடர்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஆசீர்வாதம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது பார்க்க எதார்த்தமே அமைதி பாருங்கள். எங்கெங்கேயோ இது ஒரு ப்ரீ ரிலீஸ் பண்ணுற அந்த ஈவெண்ட்டு, ஆனால் இங்கே வந்து ஒரு டக்குன்னு ஒரு முடிவாச்சு. அப்போ அன்பு தம்பி எல்லாரும் சொல்கிற மாதிரி உதயசங்கர் மிகப்பெரிய ஒரு உத்தியத்தில் இருக்காப்புல, மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கார். அவர் ஒரு உயரத்தில் அப்படி ஒரு போஸ்டிங்கில் இருக்கார். எனக்கு அதை சொல்லாமல் வேணான்னு கூட தெரியல. அப்படி ஒரு போஸ்டிங்கில் இருந்துக்கிட்டு நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு போஸ்டிங்கில் இருக்கார் அந்த தம்பி. அந்த தம்பியில் என் தம்பி எனக்காக இந்த படம் உறவுகள் சார் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணுன்றக்காக ஒரு 10 நாளாக அவன் தூங்கவே இல்லை. அவ்வளோ வேலை செஞ்சுட்டான் மனுஷன். அவ்வளோ என்னது எல்லா காலேஜ் ஓனரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க.
அவ்வளோ க்ளோஸ் பண்ணுறாங்க. அத்தனை எப்படி தம்பி இவ்வளோ பேர்த்த சம்பாரிச்சிங்க? ஒன்றுமே அவன் அன்பு தான். அவன் அன்பால் மட்டும்தான் அவ்வளோ பேர்த்த சம்பாரிச்சிருக்காங்க. அப்படி கோயம்புத்தூருக்கு வந்தப்போ திடீர்னு கேட்டப்ப இந்த நிஃப்ட் இந்த டீம், இந்த காலேஜ் உறுப்பினர்கள் அண்ணன்களை கேட்டப்ப உடனே ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு வாரத்தில் நினைக்கிறேன், வாங்க உங்களுக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறான், நம்ம ஊருக்கு வாங்க, நம்ம மக்களை சந்திக்க, அதுக்கு நான் என்ன வேணுமோ பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி உடனே ஏற்பாடு பண்ணாங்க. இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அன்பு உள்ளங்கள் ராஜா சண்முக அண்ணன், மோகன் சார், மறக்கவே மாட்டேன் சார். நான் அந்த படத்தை தாங்க சார், இந்த படத்தை விட்டுருங்க சார், இந்த படத்தை மீறி என்னை கொண்டாந்து இங்கே நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைந்து சொல்ல சார். அது ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதை விட என்ன ஒரு சிறந்த விஷயம், இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஒட்டுமொத்த சினிமா அப்படின்னா தமிழ்நாடு தியேட்டர்கள் சங்க தலைவர், சினிமா அப்படின்னாலும் திருப்பூர் சுப்பிரமணியனை தவிர்த்து சினிமா பேசவே முடியாது. அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் லைப்ரரி, அவர் ஒரு லைப்ரரி 10 நிமிஷம் உட்காந்துட்டு போனால் ஒரு சினிமா ஒருத்தர் எடுக்கணும்னு நினச்சி வரவன் இல்லை வேண்டாம் யோசிப்போம், எடுக்க வேணாம் நினச்சவன் இல்லை சரியாக எடுக்கலாம், இல்லை பணம் இப்படி போட்டால் அந்த பணம் வரும், இப்படி போனால் அந்த பணம் வராது. ஒரு சினிமாவை பிரித்து மேய்ச்சிருவார். அவ்வளோக்கு அவர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு அப்பப்போ அவருடைய இன்டர்வியூவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவருடைய பதிவை உடனே அதை பார்க்க தோணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு திருப்பூர் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு மிகப்பெரிய மனிதர், சினிமாவை நேசிக்கிறது. அன்பத்தை முத்துக்குமார் சொல்கிற மாதிரி சினிமாவை நேசிக்கிறதுங்க அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு.